மனிதன் பூமிக்கு செய்யும் துரோகம். எல்லா மனிதர்களும் தன் பிள்ளை, தன் வீடு, தன் குழந்தை என வாழ்ந்து வருகிறோம். அது தவறல்ல. ஆனால் இயற்கை தாய் அழிந்து கொண்டு வருவதை நாம் எப்படி மறந்தோம்? பணம் என்கின்ற ஒற்றை பூதத்தை வைத்துக்கொண்டு எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மை சுமக்கும் பூமி தாயை எப்படி மறந்தோம்? அதையும் தாண்டி இயற்கை அன்னையை நேசிக்கும் இயற்கை தந்தை நம் வாழ்வாரை எப்படி மறந்தோம்? சீமான் என்கின்ற இயற்கையாளனை நாம் ஏன் நிராகரித்தோம்? இது அனைத்தும் இயற்கைக்கு செய்யும் மாபெரும் துரோகம். இது இயற்கை சட்டங்கள், தேர்தல் குற்றங்கள். இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. இது அண்ட சராசரத்தை ஆட்டி படைக்கும் ஏக இறைவன் ஈசனின் சட்டம். செக்ஷன் 42 நிலக்குற்றம். மனிதன் செய்யும் மாபெரும் குற்றங்களில் ஒன்று பூமி குற்றம். இந்த குற்றங்களை தொடர்ந்து செய்யும் மனிதன் இறந்த பின் அவனுடைய ஆன்மா அகல பாதாளத்திற்கு செல்லும். அது நரகத்தின் வாசல் என்பதை மறந்து போகாதே. முதல் குற்றம் பிளாஸ்டிக். மனிதா, உன் உடம்பிற்கு ஒவ்வாத ஒரு பொருளை போடும் பொழுது ஜீரணம் செய்ய முடியாமல் மலம் வழியாகவோ வாய் வழியாகவோ வரும் வரை உன் வயிறு படும் பாட்டை நீ உணர்கிறாய் அல்லவா? அதேபோல் பூமி தாயின் வயிற்றுக்கு ஒவ்வாத ஒரு பொருளை போட யார் கொடுத்தது உரிமை? மனிதா, நீ செய்யும் தவறுக்கு பூமி தாய் தான் என்ன குற்றம் செய்தால் அந்த மாடுதான் என்ன குற்றம் செய்தது? இந்தியாவையே ஆளும் மதிப்பிற்குரிய பிரதமரே, உலகத்தையே ஆளும் காசு எனும் பூதத்தை ஒரே நாளில் செல்லாது என கட்டளையிட்ட நீங்கள் பிளாஸ்டிக்கை தடை செய்ய வலிக்கிறதோ? பூமி தாயின் நன்றி மறத்தல். 10 மாதம் உன்னை கருவில் சுமந்து பெற்ற தாயின் பெருமையை வாயார பாடுகிறாய் அல்லவா? அது தப்பல்ல. ஆனால் உன்னையும் உன் உயிரை காப்பாற்ற தேவைப்படும் பொருட்கள் அனைத்தையும் சுமக்கும் பூமி தாய்க்கு எப்படி நன்றி மறந்தாய்? பந்தாவிற்கு பைக், ஆடம்பரத்திற்கு ஆடிக்கார், படுத்து உறங்க பங்களா, இத்தனையும் உன் தாயா சுமக்கிறாள்? பூமி தாய் சுமக்கிறாள் என்பதை மறந்து போகாதே. மூன்றாவது குற்றம் பூமி தாயின் வேதனை. மனிதா, எம்சான் என்கின்ற பேரில் பூமி தாயின் ஈரக்கொலையை அறுத்தாய். பறவையை அழித்து 4Gயை வளர்த்தாய். மரத்தை அழித்து பூமி தாயின் ஆடையை கிழித்தாய். பூச்சி மருந்தடித்து தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் கொன்றாய். நீ செய்யும் பாவங்களை உனக்குள் இருக்கும் ஆன்மா கணக்கெடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை மறந்து போகாதே. நீ யமனிடம் செல்ல வேண்டுமா இல்லை இறைவனிடம் செல்ல வேண்டுமா என்பதை நீ செய்யும் பாவ புண்ணியங்களே கணக்கெடுக்கும். இயற்கையை நேசித்து இறைவனிடம் செல்வோம். இப்படிக்கு வருத்தத்துடன் பூமி தாய்.